Practice on start engine, adjust idling speed and damping device in pneumatic governor and venture control unit checking. வணக்கம், என் பெயர் சாருமதி. இந்த வகுப்பில் என்ஜினின் pneumatic கவர்னரில் idling speed மற்றும் damping டிவைஸை சரி செய்யவும் மற்றும் வென்ச்சர் கண்ட்ரோல் யூனிட்டை சரிபார்க்கவும் பயிற்சி செய்ய போகிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் idling ஸ்பீடை சரி செய்யவும், pneumatic கவர்னரில் damping டிவைஸை சரி செய்யவும், வென்ச்சர் கண்ட்ரோல் யூனிட்டை சோதனை செய்யவும் முடியும். இப்போது தேவையான உபகரணங்கள், பொருட்கள் மற்றும் கருவிகளை பார்ப்போம். தேவையான டூல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள், ட்ரெயினிஸ் டூல் கிட் ஒரு எண், தேவையான எக்யூப்மெண்ட்டுகள் மற்றும் மெஷினரிஸ், நியூமேட்டிக் கவர்னருடன் கூடிய டீசல் என்ஜின் ஒரு எண், கேபிள்களுடன் கூடிய 12 வோல்ட் பேட்டரி ஒரு செட், தேவையான மெட்டீரியல்கள், கிளீனிங் ட்ரே, காட்டன் கிளாத், soap oil, diesel, engine oil, coolant. ப்ரொசீஜருக்கு செல்வதற்கு முன் ஐடிலிங் ஸ்பீட் மற்றும் நியூமேட்டிக் கவர்னர் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஐடில் ஸ்பீட் சில நேரங்களில் வெறுமனே ஐடில் என்று அழைக்கப்படுகிறது. இது என்ஜின் செயலற்ற நிலையில் இருக்கும் பொழுது, அதாவது டிரைவ் ட்ரெயினிலிருந்து இன்ஜின் அன்கப்பிள்ட் ஆகி இருக்கும் பொழுது ஒரு இன்ஜின் ரன் ஆகும் ரொட்டேஷனல் ஸ்பீட் மற்றும் த்ராட்டில் பெடல் அழுத்தப்படாமல் இருக்கும் நிலையாகும். கம்பஷன் என்ஜின்களில் ஐடில் ஸ்பீடானது பொதுவாக கிராங்க் ஷாஃப்ட் நிமிடத்திற்கு RPM ரொட்டேஷன்களில் மெஷர் செய்யப்படுகிறது. ஒரு நியூமேட்டிக் கவர்னர் ஆனது ஃப்ளாப் வால்வ் கவர்னர் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு IC என்ஜினின் ஃபியூல் இன்ஜெக்ஷனை கட்டுப்படுத்த பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. நியூமேட்டிக் கவர்னர் என்பது எல்லா வகையான ஸ்பீட் டைப் ஆகும். இது ஒரு என்ஜினின் முழு ஸ்பீட் ரேஞ்சையும் ரெகுலேட் செய்கிறது. இந்த ஆட்டோமொபைல் கவர்னர்ஸ்களின் செயல்பாட்டை வென்ச்சுரி எஃபெக்ட் கவர்ன் செய்கிறது. என்ஜினின் இன்டேக் மேனிஃபோல்டில் காற்றின் வேகத்திற்கு அவை ரெஸ்பான்ஸ் செய்கின்றன. நியூமேட்டிக் கவர்னர் 2 முக்கிய காம்போனன்ட்டுகளால் ஆனது. வென்ச்சுரி செக்ஷன் ஆனது ஏர் இன்டேக் மேனிஃபோல்டுடன் அட்டாச் செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதி காற்றோட்டத்தின் வேகத்தை கண்காணித்து அதன் அடிப்படையில் ஒரு வேக்யூமை உருவாக்குகிறது. இது ஆக்சிலரேட்டர் பெடலுடன் அட்டாச் செய்யப்பட்ட பட்டர்ஃப்ளை வால்வை கொண்டுள்ளது. ஃபியூல் இன்ஜெக்ஷன் லைனில் இன்ஸ்டால் செய்யப்பட்ட டயஃப்ரம் யூனிட், ஃபியூல் பம்பின் முடிவில் இன்ஸ்டால் செய்யப்பட்ட டயஃப்ரம் டிவைஸ் வென்ச்சுரி யூனிட்டால் உருவாக்கப்பட்ட வேக்யூமை உயர் அல்லது குறைவின் அடிப்படையில் ஃபியூல் டெலிவர் மேனேஜ் செய்ய முடியும். டயஃப்ராமின் ஒரு சைடில் ஒரு ஸ்பிரிங் அட்டாச் செய்யப்பட்டுள்ளது. ஒரு கட்டுப்பாட்டு கம்பி மற்றொன்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ப்ரொசீஜருடன் ஆரம்பிக்கலாம். இன்ஸ்பெக்ஷனை தொடங்க FIP-யின் டைட்னஸை செக் செய்து ஆரம்பிக்கவும். போல்ட்டை மவுண்டிங் செய்தல் மற்றும் தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை செய்தல். அடுத்து ரேடியேட்டரில் உள்ள வாட்டர் லெவலை செக் செய்து அது மிகவும் குறைவாக இருந்தால் உடனடியாக அதில் வாட்டரை டாப் அப் செய்யவும். ரேடியேட்டரை செக் செய்த பிறகு சம்பில் உள்ள லூப்ரிகேட்டிங் ஆயில் லெவலை செக் செய்து அது தேவையான அளவில் இல்லை என்றால் லூப்ரிகேட்டிங் ஆயில் லெவலை டாப் அப் செய்யவும். ஆயில் லெவலை உறுதி செய்த பிறகு இப்பொழுது ஃபியூல் டேங்கை செக் செய்ய வேண்டிய நேரம். தற்போதைய ஃபியூல் லெவலை சரிபார்த்து தேவைப்பட்டால் அதை நிரப்பவும். என்ஜின் சக்சஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகுவதை உறுதி செய்ய பொருத்தமான கேபிள்களை பயன்படுத்தி பேட்டரியை ஸ்டார்டிங் மோட்டாருடன் கனெக்ட் செய்யவும். வெஹிக்கிளை ஸ்டார்ட் செய்ய ரெடி செய்யவும். ஹேண்ட் பிரைமிங் டிவைஸின் உதவியுடன் சிஸ்டம் ஏரிலிருந்து விடுபடும் வரை ஃபியூல் சிஸ்டமை ப்ளீட் செய்யவும். தொடர்ந்து ஃபேன் பெல்ட்டின் டென்ஷனை செக் செய்யவும். தேவைப்பட்டால் எஃபெக்டிவ் ஆபரேஷனுக்கு ஆப்டிமல் டென்ஷனை உறுதி செய்ய அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை செய்யுங்கள். இக்னிஷன் கீயின் உதவியுடன் இக்னிஷன் ஸ்விட்சை ஆன் செய்யவும். டெசிக்னேட்டட் ஸ்விட்ச் அல்லது பட்டனை பயன்படுத்தி என்ஜினை ஸ்டார்ட் செய்தல். குறிப்பு: ஸ்டார்ட் செய்யவோ அல்லது பட்டனை நீண்ட நேரமோ அழுத்தி பிடித்திருக்க வேண்டாம். என்ஜின் ஸ்டார்ட் ஆன உடனே ஸ்டார்டர் பட்டனை விட்டுவிடுங்கள். என்ஜினை வெற்றிகரமாக ஸ்டார்ட் செய்த பிறகு ஆக்சிலரேட்டர் அல்லது த்ராட்டில் லீவரின் உதவியுடன் என்ஜினின் வேகத்தை படிப்படியாக அதிகரிக்கவும். லீக்கேஜ்கள் அல்லது வழக்கத்திற்கு மாறான சவுண்ட் ஏதும் இல்லாமல் என்ஜின் ஸ்மூத்தாக ரன் ஆவதை உறுதி செய்யவும். அப்சர்வ் செய்த பிறகு ஆக்சிலரேட்டர் லீவரை விடுங்கள்.
இது என்ஜினை மெதுவாக ஸ்லோ டவுன் ஆக அனுமதிக்கிறது. என்ஜின் மெதுவான வேகத்தில் ரன் ஆகுவதை உறுதி செய்து ஏதேனும் அப்நார்மல் வைப்ரேஷன் உள்ளதா என்பதை கவனமாக கண்காணிக்கவும். இந்த தரோ அசஸ்மெண்ட் ஆனது ஆக்சலரேஷனின் போது என்ஜின் ஆப்டிமல் ஃபங்க்ஷனை செய்கிறது என்பதை உறுதி செய்கிறது, மேலும் அதன் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை பற்றிய இன்சைட்டுகளை தருகிறது. என்ஜின் இன்ஸ்பெக்ஷனை முடித்த பிறகு வென்டுரி த்ராட்டில் அமைந்துள்ள பட்டர்ஃப்ளை வால்வின் ஸ்பிண்டில் மற்றும் லிங்கேஜ்களை லூப்ரிகேட் செய்யவும். பிறகு ஒரு ரிங் ஸ்பேனரை பயன்படுத்தி ஐடலிங் அட்ஜஸ்டிங் நட்டை மெதுவாக லூஸ் செய்யவும். என்ஜின் வேகத்தை கண்காணிக்கும் போது ஸ்க்ரூ டிரைவர் மூலம் ஐடலிங் ஸ்க்ரூவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை செய்யவும். மேனுஃபேக்சரரால் குறிப்பிடப்பட்ட என்ஜினின் ப்ராப்பர் ஐடலிங் ஸ்பீட் RPM-ஐ செட் செய்யவும். அதை அச்சீவ் செய்ததும் ஸ்க்ரூ டிரைவரை வைத்து நட்டை லாக் செய்யவும். காட்டப்பட்டுள்ளதைப் போலவே மேக்ஸிமம் ஸ்பீடை அட்ஜஸ்ட் செய்யவும். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஆனது ஐட்லிங் மற்றும் மேக்ஸிமம் ஸ்பீட் இரண்டிற்கும் ஆக்யூரசியான அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை உறுதி செய்கிறது. மேனுஃபேக்சரரின் ஸ்பெசிஃபிகேஷன்களுக்கு ஏற்ப என்ஜினின் பெர்ஃபார்மன்ஸை ஆப்டிமைஸ் செய்கிறது. அடுத்த டாஸ்க் மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிளில் வென்ச்சர் கண்ட்ரோல் யூனிட்டை செக் செய்ய வேண்டும். ப்ரிப்பரேஷன். இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸின் போது சேஃப்டியை என்ஷூர் செய்ய பேட்டரியின் நெகட்டிவ் டெர்மினலை டிஸ்கனெக்ட் செய்வதன் மூலம் ஸ்டார்ட் செய்யவும். வென்ச்சர் கண்ட்ரோல் யூனிட் VCU-வை லொகேட் செய்யவும். வெஹிக்கிளில் உள்ள வென்ச்சர் கண்ட்ரோல் யூனிட்டின் ஸ்பெசிஃபிக் லொகேஷனை கண்டறியவும். இது பொதுவாக என்ஜின் கம்பார்ட்மெண்டில் அல்லது வேறு டெசிக்னேட்டட் ஏரியாவில் காணப்படுகிறது. விஷுவல் இன்ஸ்பெக்ஷன். VCU மற்றும் அதன் சுற்றியுள்ள காம்பனன்ட்டுகளின் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் நடத்தவும். பிசிக்கல் டேமேஜ், லூஸ் கனெக்ஷன்ஸ் அல்லது விசிபிள் வியர் ஏதேனும் உள்ளதா என பார்க்கவும். வயரிங் மற்றும் கனெக்டர்ஸ்களை செக் செய்யவும். VCU-உடன் இணைக்கப்பட்ட வயரிங் சேனலை இன்ஸ்பெக்ட் செய்யவும். ஏதாவது எக்ஸ்போஸ்டு வயர்கள், கட்டுகள், இன்சுலேஷனுக்கு டேமேஜ் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். எல்லா கனெக்டர்ஸ்களும் பாதுகாப்பாக அட்டாச் செய்யப்பட்டுள்ளதா என்பதை செக் செய்யவும். இன்ஸ்பெக்ட் வென்டிலேஷன். ஓவர் ஹீட்டிங்கை தடுக்க VCU-வில் போதுமான வென்டிலேஷன் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். ப்ராப்பர் ஏர் ஃப்ளோவுக்கு இடையூறாக இருக்கும் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ்கள் மற்றும் டெபிரிஸ் உள்ளதா என செக் செய்யவும். டயக்னோஸ்டிக் ஸ்கேன் டூல். வெஹிக்கிளின் மேக் அண்ட் மாடலுடன் ஒத்துப்போகும் டயக்னோஸ்டிக் ஸ்கேன் டூலை பயன்படுத்தவும். ஸ்கேன் கருவியை OBD2 போர்ட்டுடன் கனெக்ட் செய்து VCU-வில் ஸ்டோர் செய்யப்பட்டுள்ள ஏதாவது எரர் கோடுகளை ரீட்ரீவ் செய்யவும். எரர் கோடுகளை இன்டரோகேட் செய்யவும். ஸ்கேன் டூலிலிருந்து பெறப்பட்ட எரர் கோடுகளை ரிவ்யூ செய்யவும். VCU-வால் கண்டறியப்பட்ட ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ்களை புரிந்து கொள்ள வெஹிக்கிளின் சர்வீஸ் மேனுவலுடன் இந்த கோடுகளை கிராஸ் ரெஃபரன்ஸ் செய்யவும். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். டயக்னோஸ்டிக் ஸ்கேன் டூலை பயன்படுத்தி ஃபங்க்ஷனல் டெஸ்ட்களை செய்யவும். VCU-உடன் கனெக்டடான பல்வேறு காம்பனன்ட்டுகளை செயல்படுத்தி சரியான ரெஸ்பான்சஸ்கள் மற்றும் சிக்னல்ஸ்களை உறுதிப்படுத்த ரியல் டைம் டேட்டாவை கண்காணிக்கவும். வோல்டேஜ் மற்றும் ரெசிஸ்டன்ஸை செக் செய்தல். VCU-வுக்கு வழங்கப்பட்ட வோல்டேஜை மெஷர் செய்யவும், மேலும் ஏதாவது இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கிறதா என செக் செய்யவும். கூடுதலாக பொட்டென்ஷியல் இஷ்யூஸ்களை கண்டறிய தொடர்புடைய சர்க்யூட்டர்களில் உள்ள ரெசிஸ்டன்ஸை மெஷர் செய்யுங்கள். சாஃப்ட்வேர் மற்றும் ஃபர்ம்வேரை வெரிஃபை செய்தல். VCU-வின் சாஃப்ட்வேர் மற்றும் ஃபர்ம்வேர் ஆனது அப் டு டேட் ஆக இருப்பதை உறுதி செய்யவும். அப்ளிகபிள் ஆனால் மேனுஃபேக்சரர் வெளியிட்ட அப்டேட்ஸ்களை செக் செய்து தேவையான அப்கிரேடுகளை செய்யவும். மேனுஃபேக்சரர் கைட்லைன்ஸ்களை ரிவ்யூ செய்தல். VCU தொடர்பான ஏதாவது குறிப்பிட்ட ப்ரொசீஜர்கள் அல்லது ரெக்கமெண்டேஷன்களுக்கு வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர் கைட்லைன்ஸ்கள் மற்றும் டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன்களை பார்க்கவும். டாக்குமெண்ட் ஃபைண்டிங்ஸ். எரர் கோட்ஸ், வோல்டேஜ் ரீடிங்ஸ் மற்றும் இன்ஸ்பெக்ஷனின் போது கண்டறியப்பட்ட ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் உட்பட எல்லா கண்டுபிடிப்புகளையும் டாக்குமெண்டேஷன் செய்யவும். இந்த டாக்குமெண்ட் ஆனது ஃபர்தர் அனாலிசிஸ் மற்றும் ட்ரபிள் ஷூட்டிங்குக்கு வேல்யூபிளாக இருக்கும். ஐடென்டிஃபை செய்யப்பட்ட இஷ்யூஸ்களை தீர்த்தல். இன்ஸ்பெக்ஷனின் போது ஏதேனும் சிக்கல்கள் கண்டறியப்பட்டால் அவற்றை உடனடியாக தீர்க்கவும். இது ரிப்பேரிங் அல்லது ரீப்ளேசிங் காம்பனன்ட்டுகள் அல்லது அப்டேட்டிங் சாஃப்ட்வேர் தேவைப்படும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை செய்வதை உள்ளடக்குகிறது.
ரீஅசெம்பிளி செய்தல். இன்ஸ்பெக்ஷன் மற்றும் தேவையான ரிப்பேர்கள் முடிந்ததும் வெஹிக்கிள் காம்போனன்ட்களை மீண்டும் ரீஅசெம்பிள் செய்யவும், மேலும் எல்லா கனெக்ஷன்களும் பாதுகாப்பாக டைட் செய்யப்பட்டுள்ளதை உறுதி செய்யவும். ஃபங்க்ஷனல் டெஸ்ட். இன்ஸ்பெக்ஷன் மற்றும் தேவையான ரிப்பேர்ஸ்களுக்கு பிறகு VCU திட்டமிட்டபடி செயல்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்த ஃபைனல் ஃபங்க்ஷனல் டெஸ்டை நடத்தவும். இந்த காம்ப்ரஹென்சிவ் ப்ரொசீஜரை பின்பற்றுவதன் மூலம் மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிளில் வென்ட்ரு கண்ட்ரோல் யூனிட்டின் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங்கை நீங்கள் முறையாக செக் செய்து உறுதி செய்யலாம். பயிற்சியின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த மாடியூலில் நாம் கற்றுக்கொண்டவற்றை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். நாம் ஐட்லிங் ஸ்பீடை சரி செய்தல், நியூமேட்டிக் கவர்னரில் டாம்பிங் டிவைஸ் மற்றும் வென்ட்ரு கண்ட்ரோல் யூனிட்டை சோதனை செய்யவும் கற்றுக்கொண்டோம். இதில் என்ஜின் ஸ்டார்ட் செய்யவும், ஐட்லிங் ஸ்பீடை சரி செய்யவும், நியூமேட்டிக் கவர்னரில் டாம்பிங் டிவைஸை சரி செய்யவும் கற்றுக்கொண்டோம். மேலும் வென்ட்ரு கண்ட்ரோல் யூனிட்டை சோதனை செய்யவும் கற்றுக்கொண்டோம். இதில் உங்களுக்கு தெளிவான புரிதல் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த பயிற்சியை உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் செய்யுங்கள். நன்றி.